கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒலிப்பிடத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நேத்து நான் சொல்லியிருந்தேன், தாமார் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க. அது ஏன் அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்ற காரியத்தை இன்றைய நாள்ல வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். தாவீது ராஜா வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்தாரு. அவருக்கு வந்து எல்லா விதத்திலுமே வந்து கர்த்தரோட இருதயத்திற்கு ஏற்றவரா இருந்தார். ஆனாலும் அவர் பச்சைபாலோடு செய்த தவறின் நிமித்தம் இங்க வந்து 12வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ வந்து ஒளிப்பிடத்துல செஞ்ச இந்த தவற சூரியனுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 13வது அதிகாரத்துல தாமார் வஞ்சிக்கப்படுறாங்க. தாமார் எந்த தவறும் செய்யாம அம்மோன்னால கற்பழிக்கப்படுறாங்க. அப்ப அவங்க தலையில வந்து சாம்பலை அள்ளி வாரி கொண்டு போட்டுக்கொண்டு அழுது கொண்டு ஓடுறாங்க. கர்த்தர் பொறுத்த வரைக்கும், பைபிளை பொறுத்த வரைக்கும் அநேகரோட சாம்பலை வந்து சிங்காரமாய் தேவன் மாத்திருக்காரு. யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எத்தனையோ பேர், ஏன் ரூத்தை கூட வந்து கர்த்தர் வந்து மோவாபிய ஸ்ரீயா இருந்தாலும் அவர் வந்து உள்ள சேர்த்துக்கிட்டார் இஸ்ரவேல் உள்ள. ஆனா இஸ்ரவேலரா இருந்து தாவீதோட பெண் பிள்ளைக்கு இது நடக்குது. இன்னைக்கும் வந்து அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில வந்து தாய் தகப்பன் உண்மையா இல்லாதது நிமித்தம் பிள்ளைகளோட வாழ்க்கையில வந்து பிள்ளைகள் வந்து வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. இதை அநேகர் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு தாய் தகப்பன் எந்த அளவுக்கு உண்மையா கர்த்தருக்குள்ள 100% இருக்காங்களோ, பெண் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, ஆண் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார். இங்க தாவீதோட ஆண் பிள்ளை வந்து பச்சைபாலுக்கும் தாவீதுக்கும் பிறக்கிற ஆண் பிள்ளை வந்து மறிச்சு போயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது அழுவாரு, புலம்புவாரு, வருத்தப்படுவாரு. வேலைக்காரவங்களாம் அவர்கிட்ட போய் பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு பயப்படுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிள்ளை இறந்துருச்சுன்னு தெரிஞ்சவொன்னே அவர் போய் சாப்பிட போயிடுவாரு. ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும், இந்த நம்ம பாவம் பண்ற வரைக்கும் நம்ம அழுவலாம், புலம்பலாம், ஏசப்பா கிட்ட வந்து மன்றாடலாம், பாஸ்டிங் போட்டு கூட ஜெபிக்கலாம். ஆனா ஒரு தவறு நடந்து போயிடுச்சுன்னா அது நம்ம பிள்ளைகள் மேல சாபமாவே வரும். இங்க தாமாரோட நிலைமை வந்து கற்பிழந்து போயிடுறாங்க. அம்மோன் வந்து கற்பழிச்சிடுறாரு. அப்சலோம் வந்து கொலை பண்ணிடுறாங்க. தாவீதோட சின்ன பிள்ளை, பிறந்த பிள்ளை வந்து இறந்து போயிடுது. எப்படி உரியாவை வந்து தாவீது கொன்னாரோ அதே ஒரு மெத்தட்ல தான் வந்துட்டு அப்சலோமும் வந்து இறந்து போவாரு. ஆனா உரியா செய்தியை கேட்கும் போது, செத்து போயிட்டாருன்ற செய்தியை கேட்கும் போது தாவீதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனா அப்சலோம் வந்து இறந்து போயிட்டாருன்றது கேள்வியை, அந்த சங்கதியை வந்து அவர் கேட்கும் போது எவ்வளோ வருத்தப்பட்டு அழுதாரு. அப்போ தம் பிள்ளைகளுக்கு வந்து சாபத்தை நம்ம கொடுக்க கூடாதுன்னா கர்த்தர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இது வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கோ கிறிஸ்தவம் அல்லாத ஜனங்களுக்கோ அல்ல. இது எல்லாமே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். நம்ம ரொம்ப ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம பிள்ளைகள் மேல் சாபத்தை வைக்காதபடிக்கு, இங்க தாவீது வந்து ராஜாவா இருந்தும் எவ்வளோ பெரிய சாபத்தை வந்து பெண் பிள்ளை மேலேயும் ஆண் பிள்ளை மேலே வச்சுட்டாரு. ஆனா நம்ம பிள்ளைகள் மேல வந்து கர்த்தர் அன்பாய் இருக்கணும். இங்க சாலமோன் மேல கர்த்தர் அன்பாய் இருந்தார் என்று வசனம் சொல்லுது. சாலமோனை ராஜாவாய் ஆக்கினார். அப்படியா நம்ம பிள்ளைங்களையும் வந்து கர்த்தர் வந்து ராஜாவாய் மாத்தணும், அன்பாய் இருக்கணும். அப்படி அன்பாய் இருக்கணும்னா நம்ம வந்து தாய் தகப்பன் வந்து கற்புகளை காத்துக் கொள்கிறவராக இருக்கணும். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.